அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மச்சி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் கிடையாது. மீனை புளி போடாமல் தேங்காயிலேயே வேக வச்சு சமைச்சி எடுக்கிற கிரேவி. இதுக்கு ஒரு வாணலியில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை உபயோகம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சாதா எண்ணெய் கூட உபயோகம் பண்ணலாம். நான் இந்த தேங்காய் எண்ணெயை உபயோகம் பண்ணும்போது ருசி கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்றதை பார்த்தேன். அதனால் நான் எப்போவுமே இந்த மீன் குழம்புங்க செய்யும்போதே தேங்காய் எண்ணெய் அதிகமாக உபயோகம் பண்ணுவேன். இன்னும் இந்த குழம்புனா மிட்டா சால்னானா தேங்காய் இல்லாமல் செய்ய மாட்டேன். இப்போ தேங்காய் எண்ணெயில் இதுக்கு தாளிப்பு வேறு ஒன்றும் கிடையாது, சீரகம் மட்டும்தான். சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. கடுகு போட்டு தாளிக்காதீங்க, நல்லா இருக்காது. திருப்பியும் சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுருங்க. வெங்காயம் தான் உங்களுக்கு ருசி கொடுக்கும், அதனால் கொஞ்சம் கூடுதலாக வெங்காயத்தை போட்டணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், கருப்பாக ஆகிடக்கூடாது, செவக்கக்கூடாது. கண்ணாடி பதம் வந்தால் போதும். கொஞ்சமாக வதங்கினதோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு, இப்போ இஞ்சி பூண்டு விழுதோ வெங்காயமும் சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வரத்துக்கும் இஞ்சி பூண்டு வெந்து வரத்துக்கும் சரியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு முக்கியமாக டைம் எடுக்கிறதே, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஒரு அரை டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வேறு எதுவுமே போடக்கூடாது, தனியெல்லாம் கிடையாது. ஒரு அரை தக்காளி நம்மளுக்கு அந்த புளிப்பு ருசிக்காக போட்டுட்டு கொஞ்சமாக வதக்குங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்கணுன்றதில்லை, ஒன்றாவே நீங்கள் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா போடுறேன், ஏன்னா பச்சை மிளகாயை பொதுவாக தேங்காயோடு சேர்த்து சமைக்கும்போது ருசி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் அந்த ஒரு வாசனையும் அந்த பச்சை மிளகாயோட காரமும் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு பச்சை மிளகா. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காயை சேர்த்துருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன்னால் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க, குறைவா சேர்த்துறாதீங்க. சரியான அளவு கிடையாது. 3 டேபிள் ஸ்பூன் ஹீப்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குமிழோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூட தேங்காய் நல்லா வதங்கணுன்றது இல்லை, ஏன்னா தேங்காய் வதங்கிருச்சுன்னா ருசி கெட்டு போயிடும். இது தேங்காய் மட்டும் வதங்கக்கூடாது, சும்மா கொஞ்சமாக வதக்குங்க. ரொம்ப நல்லா வறுபடணுன்றது இல்லை. அதுக்கு கொஞ்சமாக அது வதக்கினதோடைய மிக்ஸி அலசி தண்ணியை ஊற்றிட்டு உப்பை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு பதத்தை பார்த்துருங்க. பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறமா தான் தண்ணியை சேர்க்கணும். மீன் வேகிறதுக்குள்ளே தண்ணி அது என்னது, ஒரு அரை கப் அளவுக்கு போட்டாலே போதும், மீன் வெந்துடும். ஏன்னா எப்போவுமே மீன் வேகிறதுக்கும் சேர்த்து தண்ணியை சேர்க்காதீங்க. உப்புவெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா சேருங்க. உப்பு ஒரு கல் கம்மியாக இருந்தால் நல்லது தான் மீன் குழம்புல, ஏன்னா சில சமயம் மீனுங்களில் உப்பு இருக்கும், பதப்படுத்தி வருது இல்லையா மீனுங்க, அதனால். இப்போ அந்த தண்ணி குழம்பு கொதித்ததுக்கப்புறமா தான் மீனை போடணும். இதுக்கு எல்லா மீனுமே நல்லா இருக்காது. இன்றைக்கி நான் வெள்ளைக்கிழங்கா போட்டிருக்கிறேன், நெத்திலி நல்லாயிருக்கும், சங்கரா நல்லாயிருக்கும், திருப்பியும் நெடுவான்னு சொல்லுவாங்களா ஷீலா மீன், அது நல்லாயிருக்கும், வவ்வால் நல்லாயிருக்கும். இந்த மீனுங்க போட்டு இந்த மாதிரி குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும். மத்தி வஞ்சிரம் எல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் அந்த அளவுக்கு ருசியாக இருக்காது. வெள்ளைக்கிழங்கா ரொம்ப நல்லாயிருக்கும், நெத்திலியும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு மூடியை போட்டு அந்த இது வேக வைக்க விட்டுருங்க. இன்றைக்கி இதுக்கு தொட்டுக்க நான் கேப்சிகமும் குடமிளகாயும் தக்காளி தான். அது செய்கிறது ரொம்ப சுலபம், ஒன்றும் கிடையாது. ஒரு வாணலியில் அவ்வளையும் சேர்த்து மிளகாத்தூள், எண்ணெய், உப்பு, பேருக்கு மஞ்சளை போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், தன்னால் அதுவே வெந்து வந்துடும். மூடியை போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் அது மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திறந்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் விட்டு மேலே வரும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் விட்டு மேலே வந்துடும். எண்ணெய் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி இறக்கி வச்சுருங்க. அருமையான ஒரு குழம்பு இது. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றோம். வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளி போட்டு தான் வைக்கணுன்றது இல்லை, புளி போடாமல் வைக்கும்போதும் சில மீன் குழம்புங்க அருமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி அருமையான சாதத்துக்கு ஒரு மீன் மிட்டா சால்னாவும், அதுக்கு குடமிளகாயும் தக்காளி மிளகாத்தூள் போட்டு ஒரு காரமான பொரியலும் தொட்டுக்க அருமையான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.